ஏன் உள்ள வர சொன்னா வந்தா கேட்டா பூட்டி வச்சிருக்கான். திறக்க முடியுமா? துறக்குது. ஓகே. ஏய் கிழவா, நீ இந்த கேமரால பார்த்துட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். மவனே, நான் உள்ள வரும்போது யார் கண்ணு கலங்குதோ இல்லையா, உன் கண்ணு நல்லா கலங்கு போதுறா இன்னைக்கு. கேட்ட அவனே சாத்தி விட்டான். கேமரால பார்த்துட்டு இருக்க மறையிறியே. கேமரா எங்கே உட்காந்து பார்க்குறான்னு தெரியல. கிராணி 2ல ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு இருந்தான். கிராணி 3ல எங்கேருந்து பார்க்குறானே தெரியல. ஃபுல்லாக வந்து எல்லாரும் தேடி பார்க்குறேன், வந்து போட்டு போலக்கிறேன். ஆல்ரெடி இந்த வீட்டிலேருந்து பல முறை தப்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஆட் மோடில் வேறு தப்பிக்கணுமா அப்படின்றது ஒரு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, எனக்கு இப்போவே கொஞ்சம் கை காலெல்லாம் உதற எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆட் மோடு இது. பயப்படாதரா, தைரியமாக போகணும். ஓகே, இப்போ உள்ளவங்களை கூப்பிடலாம். தம்பி மொட்டை கிழவா, சொட்டை கிழவி சொல்லிட்டேனா, உள்ள யாரும் இருந்தாலும் வெளியே நாங்கள் போட்டு புழக்க போகிறேன். தம்பி கொஞ்சம் பின்னாடி பாரு. சார் உள்ள இருந்து கூப்பிட்டு நீங்க என்ன வெளியே வரீங்க? வேணாம். சுட்டான்டா நாரப்பைய. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழக்கம் போல இந்த பிக் லாக் இங்கே தான் இருக்கு. அதை அடுத்து லாக் பிக் லாக் எதுன்னு தெரியலையே. சரி, லாக் பிக் இதை வச்சு நம்ம இந்த பூட்டை உடச்சிட்டு போய் வெளியே போவோம். வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு வெப்பன்ஸை தேடுவோம். அந்த கிழவனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. கிழவனை அடிச்சு நமக்கு நேராக ஷார்ட் கன்னே கிடைச்சிடும். ஷார்ட் கன் கிடைச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அதுக்கு மேலே வெப்பன்ஸை ரிலோட் பண்ணி அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உண்டிகோல் ஈஸியாக கிடைக்கணும். உண்டிகோல் கிடைக்கிறதுக்கு வெப்பன் கீ வேணுமே. நான் என்ன பண்ணுவேன்? சரி, மணி அடிச்சிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே மணி வச்சிருப்பானுங்க. என்னோட இதை அடிச்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னே வரும்போது அடிக்காமல் இருந்துச்சடா. ஏங்க நான் எப்படிங்க தப்பிக்கிறது? கிளவி வேறு வந்துருவாளே. இப்போ ஐயோ வேற வழியே இல்லை, இங்கே பதிக்கிற வேண்டியது தான். கடவுளே, இந்த கிளவி போட்டு இந்த பக்கம் வந்து பாத்திரக்கூடாது. பார்த்தா நம்ம கதை அவ்வளோதான். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, கிளவி வர சவுண்டு கேட்குது. ஒருவேளை உயிரோட இருந்தா வெளியே போ. ஸ்லண்ட்ரினா, பிளடி ஸ்லண்ட்ரினா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நல்ல வேலை அடி வாங்கலாம், ஒன்றும் வாங்கலாம். எப்படியே ஓடி வந்துட்டேன் வெளியே. எடுத்தே ஒரு ஓட்டம்னு சொல்லி ஒரே ஓட்டம் தாங்க. வெளியே வந்து நின்ட்டேன். சரி, இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் வந்து இது கீழே ஒழிஞ்சிட்டேன். சரி, இங்கே இருக்கலாம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ டோரில் ஓப்பன்லேயே இருக்குது. அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா எந்த டோர்லேருந்து எப்படி வரணும்னு தெரியல. இது லாக் போட்டு வந்தால் கூட பச்சக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, டோரில் ஓப்பன் இருக்குதுன்னு அவனுங்களே வேகமாக ஓடி வந்துருவானுங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, 5 லைஃப் இருக்குல்ல, கொஞ்சம் தைரியமாக விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ராவலெலாம் ஒன்றுமே இல்லைங்க. சரி, இதெல்லாம் எதாக இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் ஒன்றும் இல்லை. ரெட்டி கிச்சனில் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எதுக்கடா கிச்சன் வேறு வச்சுருக்கீங்க? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு வெப்பன் கீ மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வெப்பன் கீ தான். சூப்பரில். உன்னை யார் இங்கே வர சொன்னது? நான் இப்போ தான் பயந்துட்டு வெளியே வந்து நிற்கிறேன். உடனே வெளியே வந்து என்ன பயன்படுத்துகிற ரேஸ்கல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நேராக வெப்பன் கீயை போய் அதில் சொறி எடுத்துருவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் 2 பேர் இருக்கானுங்க. கிழவனும் அங்கே தான் இருக்கான், கிழவியும் அங்கே தான் இருக்கா. உள்ளே போனாவே தரமடி விதுமேன்னு ஒரு பயமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஈஸி மோடில் தரமாக அடி வாங்கியிருப்போம். இது வேறு ஆன் மோடு, சொல்லவே தேவையில்ல. விரட்டி அடிப்பாங்க. சரி, பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். ஆனால் யாரோ வர மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு முன்னேருந்து. யார் வராங்கன்னு தெரியல. இந்த வந்தும் நம்மளை பார்க்காம இருக்கணும். வந்துட்டு நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாகா தான். சரி, நான் முண்டு நம்ம சொல்லி உண்டுன்னு இந்த ஐயோ எங்க வழியே காணமே. நான் எப்படி வெளியே போவேன்? சார் ப்ளீஸ். ஐயோ முடிஞ்சு. கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கிட்டான். தான் பெரிய பிரச்சனை போச்சு. நான் வந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா நான் அடித்து பொழந்து எடுத்துருச்சு. சரி, வேறு வழி இல்லை. 2ஆம் நாள் ஆயிடுச்சு. எங்க இங்கே தான் இருக்குது பேர்லாக்கி இப்போவே கிடச்சிருச்சு. சரி, இதை போட்டு யாரோ வராங்க, நம்ம போய் ஒழிச்சோம். ஸ்லண்ட்ரினா சரி, யாரோ வராங்கன்னு நினச்சேன். அதனால தான் வந்து கீழே ஒழிஞ்சேன். ஏன்னா வர மாதிரி சவுண்டு கேட்குது. வராங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி கிளவியாக இருக்கலாம். கிழவன் வந்து அந்த இடத்துலலாம் தூங்குவோம். அப்படி அவன் தூங்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை பிடிங்கி அவனை ஒரு அடி அடித்தோம். அதே மாதிரி தான் இப்பயும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அவன் தூங்கும்போது கன்னை எடுத்து போட்டு பொழந்துடலாம். ஐயோ, பக்கமே சவுண்டு கேட்குது. எனக்கு என்னமோ கிளவி தான் வரான்னு நினைக்கிறேன். கிளவி தான் வந்துட்டா. சரி, இவ வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டோம். அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம். ஏன்னா கிழவன் வந்தால் தான் கிழவங்கிட்ட நம்ம பிடுங்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா கிளவி. நம்மளுக்கு வந்து ஒரு இதே இல்லை, ஒரு யூஸும் இல்லை அந்த கிளவி வந்தால். ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியே போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ பாருங்க, வெளியே மட்டும் போயிருந்தா என்ன ஆகுன்னு தெரியுமா?
கொரட்டை விடுறாங்க. நான் சாவடா அட்டிங்கோயில அவ்வளோதான். அப்படியே ஐயோ கண்ணு கீழே போட்டேன். கண்ணெடு கிளவி வேற வரப்போறான். ஐயோ அவசரப்பட்டு கண்ணு கீழே போட்டேங்க. என்னடா அது காலை கையாடா அது கையா? என்னடா இந்த ஆட்டம் ஆடுது? ஐயோ கிளவி வேற பக்கம் வந்து நிக்கிறா. கிழவன் துடிக்க சாவறான். அது கிளவி நின்று பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ஏய் கிளவி, அந்த கிழவனை காப்பாத்து. இன்னும் உனக்கு ஒரு பாசமே இல்லையா? எனக்கு என்னமோ நம்ம போனாடி கிரானி 2 விளாடணும். அந்த கிரானி 2ல பார்த்தீங்கன்னா கிளவி அடிக்கும் போது வந்து கிழவன் கண்டுக்கவே மாட்டான். அதனால இப்போ கிழவன் அடிக்கும்போது கிளவி கண்டுக்கவே இல்லையோன்னு எனக்கு தோணுது. இவங்களுக்குள்ள சம்திங் ராங். அதனால கிளவி போய் ஏதோ ஜன்னலில் பார்த்துட்டு இருக்கா. சரி அவள் பார்த்துட்டு போட்டோம். நான் வந்து கையில் கன்று இருக்குது, அவ்வளோ போட்டு தள்ளிடலாம்னு நினச்சேன். சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்தேன். அவ்வளோ வந்துட்டா சவுண்டு போட்டதுனால. சரி கிளவியை இப்போ போட்டு தள்ளிடுவோம். கிளவியை போட்டு தள்ளினா கிழவனும் வந்துடுவான். அதுக்கப்புறம் கிழவனும் போட்டு தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே கிளவி அவுட்டு. நெக்ஸ்ட்டு கிளவா கிளட்ட வாடா டக்குனு முனுக்கா. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் வர மாதிரியே தெரியல. ஓகே ரைட் சைடில் தான் வரான்னு நினைக்கிறேன். வெளியே தான் சவுண்டு கேட்குது. வந்துட்டான் சாவு. அவ்வளோதான். ஓகே கிளவனவும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 நிமிஷம் டைம் இருக்குது. 1 நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி எங்கேயோ ஒன்று போவோம், கையில் கிடைத்து மாட்டிட்டு அதுக்கு அடுத்த வேலையை பார்ப்போம். சரி மேலே ஏறி பார்க்கலாமா? ஓகே வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு இதை ரீலோட் பண்ணிக்கலாம் இருங்க. ஏன்னா திடீர்னு யாருன்னு வந்துட்டு நம்ம கதை முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் நம்ம வெளியே போயிட்டு இந்த இடத்துல தான் உண்டிகோலை போட்டோம். இல்லை அந்த வெப்பன் கீயை போட்டோம். ஃபஸ்ட் நம்ம வந்து உண்டிகோலை எடுத்துப்போம். ஏன்னா ஷார்ட் கனில் வந்து புல்லட்டு கம்மியாக தான் இருக்கும். அது ரீலோட் பண்ணுறதுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 நிமிஷம் வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வெப்பன் கீயை வச்சு உண்டிகோலை எடுத்து வச்சுப்போம். கல்லை பொறுக்கி போட்டு தள்ளிடலாம். ஆல்ரெடி 2 கல் பொறுக்கி வச்சுருக்கேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம வெளியே போயிடுறதான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி உண்டிகோலை அந்த இடத்துல போட்டு நம்ம போய் ஷார்ட் கன் எடுத்துப்போம். ஏன்னா ஷார்ட் கன் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பு வந்து ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஏன் சிலிண்டர்ண்ணா? ஏன் நான் உன்னை எதனா பண்ணனா? ஏன் இப்படி சே ஆனால் உன்னை அடிக்க முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை போட்டு பொலம் பிறந்துருவேன். மிரட்டுவியான்னு அடிப்பேன். ஆனால் உன்னை வந்து அடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. உன்னை வந்து டெடி பேர் வச்சு கொல்ல முடியும் போல். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணுறது? யாருன்னு வராங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஆட போங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளவி வந்து சவுண்டு கொடுத்த அந்த இடத்துக்கு வர வச்சிட்டேன். இப்போ அவளும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா சவுண்டு வந்துச்சு ஒன்றுமே காணாமன்னு பார்த்துட்டு இருப்பா. கொஞ்சம் முன்னாடி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து நம்மளை பார்த்துட்டு ஓடிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வாச்சலன்னு கம்முனே நிற்போம். கம்முனே இருந்தால் அப்படியே வந்துனே இருப்பிய. ஏன் சிலிண்டர்னா இப்படி உன் கதையை மட்டும் முடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், டக்குன்னு முடிச்சிருவேன். அடிக்கடி வந்து டென்ஷன் பண்ணாத, போட்டு தள்ளிடுவேன். ஓகேவா? இந்த கிளவியை முதல்ல வாயில் தள்ளி விட்டுலான்னு பார்க்குறேன். முதல்ல வாய்க்கு தள்ள முடியாது போல். சரி போடி நாசமாக போனோம் இல்லை, அவ்வளோதாங்க. 1 இன்ச்சு வர மாட்டேன்றா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். ஏன்னா கிளம்பி வேறு லவ்வில் அங்கே ஓடி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு தள்ளிடுவான். சரி கிளம்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து எதனா கிடைக்குதான்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். கிளவி இங்கே இருந்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன வேகமாக வரீங்க? நான் கன்னு ரீலோட் பண்ணி வச்சிருந்தேன். இல்லைன்னா அவ்வளோதான், 1 புல்லட் கம்மியாக இருந்தால் கூட என் கதையை முடிச்சு போட்டிருப்பானுங்க. அப்பா லைட்டாக கிரக்கின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சிங்க. 2 பேரும் ஓடி வரானுங்க வேகமாக. சரி நம்ம வந்து இப்போ ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டெடி பேரு சூப்பர். இதை ஃபஸ்ட் எடு. ஐயோ எங்கே போய் போடுறதுன்னு தெரியலையே. சரி கீழே போட்டு வச்சுருவான். ஹை போகலை, அவ்வளோதான் கீழே போயிடுச்சு. நம்ம வந்து அப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஏங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்கு மேலே ஒரு வாட்டர் இருக்கே, அது வழியாக உள்ளே போயிட்டு ஸ்லண்டருக்கு அதை போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா எலிவேட்டருக்கு ஃபஸ்ட்டு கரண்ட் வர வைக்கலாம். அதுக்கு கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது உள்ளே எடுத்து போட்டு கதையை முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. சரி இப்போ வீட்டுக்கு மேலே வந்து அந்த காக்கா கதையை முடிக்க வேண்டியதுதான். காக்கா இந்த வாட்டியாவது எனக்கு இந்த கீயை அடிப்படாமல் கொடுத்துரு. எனக்கு கொத்திட்டேன்னு வச்சுக்கேன், உங்கள் கதையை முடிச்சிடுவேன். பி கேர்ஃபுல். ஓகேவா? சாவி நான் எடுத்துக்கிறேன். பேசிகிட்டே இருக்க முன்பாட்டு கையை கொத்துற. சரி இருங்க, அதுக்கு தெரியாமல் போய் பின்னாடி இருந்து எடுத்துருவோம். ஓகே காக்கா பிளட்டி காக்கா, உனக்கு வேணும்னா ஒரு வடை கூட தரேன், ஆனால் என் கையை கொத்தாத, புரிஞ்சுக்கோ. ஆனால் நீ கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும். அதனால் உன்னை என்ன பண்ணுறேன்னா ஹெட் ஷாட் வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது எப்படி தெரியுமா? ரியோ கேஃப் மாதிரி ஒரு ஹெட் ஷாட் வச்சுட்டு அப்படின்னு ஒரு பாட்டை போடுவோம். எங்கே காணாம போயிடுச்சு காக்கா? எங்க யாரும் டென்ஷன் ஆயிடுச்சு போல. ஓகே காக்காவை யார் வளர்த்ததுன்னு தெரியலையே. ஐயோ சரி இங்கே வந்து ஷெட்டுக்கு தான் இருக்குது. ஷெட்டுக்கு என்ன பண்ணலாம்னா எடுத்து ஒரு வாரமாக போட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே போவோம்.
யாருக்கு கோவம் வந்துச்சுன்னு தெரியல, எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியல. ஒரு வீட்டுக்கு மேலே வந்துருவாங்களோ என்னன்னு தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்ச வீட்டு மேலே வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுருவான். கண்ணு கீழே போயிருப்போற அந்த கிழவங்கிட்ட மாட்டினா அவ்வளோ என் கதையை முடிச்சிருவான். அவன் ஏற்கனவே கோவத்தில் இருக்கான். இன்னும் கூட அவன் கோவம் போல சவுண்ட் ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பொறுமையாக அந்த ஷெட்டுக்கு மேலே வந்து கீழே போட்டுருவோம். இது எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஓகே, அப்புறம் கீழே போகிறதுக்குள்ள நம்ம அடி வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறது, அதனால தான் மேலே வந்து கீழே போட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் போயிட்டு கன் எடுத்துகிட்டு நம்ம கீழே போவோம். யார் கோவம் வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். யாரா கிளவியா கிளவனான்னு தெரியல, எவனாக இருந்தாலும் சரி நீங்கள் அடிக்கிறதில் அங்கேயே ஆகி போயிடணும். என் மேலே கோவம் வருதுடா உங்களுக்கு. நானே எவ்வளோ பெரிய ரவுடி, என்ன மிரட்டுறீங்களா எல்லாரும்? சரி இருங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டேன். ஓகே, கீழே வந்து யாரும் இருக்காங்க. நான் இந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கம் வரோம், அந்த பக்கம் போனோம், அந்த பக்கம் போகிறோம், என்னன்னே தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், நைஸாக கீழே குதிச்சு ஒரே அடி அடிச்சிட வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு கிழவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து குதிச்சு அப்படியே ஒரு யூட்டன் போட்டு அப்படியே கும்முன்னு ஒரு அடி அடிக்கணும், அப்படியே செத்துடணும். ஆட கடவுளே, ஐயோ எதுக்கடா அவ்வளோ பில்டப் பண்ணோன்னு இருக்கு எனக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த பிளாங்க் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தேன். காலில் ஒன்று மாட்டிச்சு. எதுக்கு, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறீங்க? சரி, ஸ்லெண்ட்ரினாவை ஃபஸ்ட்டு போட்டு தரணும்டா. நானே அங்கே காலில் மாட்டிச்சுன்னு பயத்தில் இருக்கேன். அந்த ஸ்லெண்ட்ரினை வேறு பக்குன்னு வந்து பக்கம் நிற்கிறா. எதுக்கு இந்த வம்பு? நம்ம ஃபஸ்ட்டு அவள் கதையை முடிச்சிருக்கணும். டெடி பேர் கையில் தான் இருக்குது. கையிலன்னா என் கையில் இல்லை, கிச்சனில் இருக்குது இந்த எலிவேட்டரில். நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் போட்டு அவள் கதையை முடிச்சிடலாம். இப்போதைக்கு கிளம்ப வரானா கிளி வரானான்னு பார்த்துட்டு, கிளம்ப வர மாட்டான், கிளி தான் வருவா. ஓகே, கிளி வந்து போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். இந்த இடத்துல அந்த பிளாங்கை வைக்கணும், வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இது ஒரு கரெக்டான ஒரு சவுண்ட் வந்துருச்சு. கிளவி அந்த சவுண்டு கேட்டு ஓடி வந்துருவா. நம்ம வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து தாண்டி அந்த பக்கம் போயிட வேண்டியது தான். ஓகே, இங்கே வந்து பிரிட்ஜ் கிராங்க் இருக்குது. இது வந்து நம்ம கேட் எஸ்கேப் பண்ணுறது தான் யூஸ் ஆகும். கேட் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமான்னு தெரியலையே. சிலிண்டரினா ஏன் சிலிண்டரினா இப்படி உன்னை கொலை பண்ண வைக்கிறையா? நான் நினைச்ச கிளவி. ஹலோ சொட்ட கிளவி, பாத்தியா வாய பொழந்துட்டு இருக்க? இங்கேருந்து வாயிலே ஒன்று கடிச்சிருவோம், பார்த்துக்க, பி கேர்ஃபுல். ஆளு மண்டியம் பாரு. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. உன்னை போய் வில்லன் எப்படி வச்சிருக்காங்க தெரியல. சரி, நான் வந்து இங்கேருந்து கிளம்புவான். எங்கே பாருங்க, நான் அங்கேருந்து வந்துட்டு உன்னோட கழுத்தை முறுக்கிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். சரி, நம்ம வந்து இங்கேருந்து மேலே கிளம்பிடுவோம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கிடைக்கின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதுக்காக அங்கே வந்து அடிக்கலான்ட்டு வந்து நம்மளை போட்டு பொழந்துருவா. ஃபஸ்ட்டு மேலே ஏறிடுவோம். ஓகே, கிளவி கரெக்டாக வராங்க. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் நம்ம கை கிளம்ப மாட்டிட்டு இருப்போம். சரி, இப்போ வந்து வீட்டுக்கு மேலே போயிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறது, கீழே ஏறிங்க தான் போகணும். எதுக்குடா மேலே ஏறணும், எதுக்காக கீழே வர அப்படின்னா எனக்கே தெரியாது. நான் எதுக்கு மேலே ஏறணும் தெரியுமா? கீழே போனால் கிளம்புறப்பான்னு சொல்லி அடி வாங்கினாலும் வாங்கிடுமே, அதனால மேலே ஏறி இந்த வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டேன். சரி, முன்ன வந்து இந்த இடத்துல தான் வந்து தொப்பை கொட்டையும் கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டோம். இந்த வாட்டி அதுமாரிலாம் உடச்சிக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஒரு இது இருக்கும், புஷ்ஷு, அதாவது புதரை. இந்த புதரை மேலே உச்சனா நமக்கு ஒன்றும் ஆகாது. அதே நேராக தரையில் உச்சன்னு வச்சுக்கோங்களேன், நான் மண்டையாக போட்டேனே அதே மாதிரி மண்டையாக போட்டுருவோம். அதனால் பார்த்து இந்த புதரை மேலே குதிச்சிடுவோம். யாரும் வரலான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, கிளம்பிட்ட கன்று இருக்கும், நம்ம பொறுமையாக குதிச்சோம்னா ஒன்றும் ஆகாது. குதிச்சாச்சு. ஓகே, ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. இப்போ வாடா கிளட்டு நாய, நீ எங்கே இருந்தாலும் வாடா. ஓகே, கிளம்பல, ஆனால் கிளவியை வர வச்சேன். கிளவியை இப்போ அடிச்சுட்டு கிளவனை வர வச்சு கிளம்ப முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். வாயை பிறந்துட்டே வா, வாயில் ஒரு கல்லாக போகிறேன். அவ்வளோதான், கல் டேஸ்ட்டாக இருக்கா? சேம் பிளேஸ், சேம் கிளவி, சேம் சிலிண்டரினா, சேம் என்னை மிரட்டுது. சிலிண்டரினா சாவு நிச்சயம். ரொம்ப நாள் தான் இல்லை, பக்கமே தான் இருக்குது. நீ வாடி மாவளை, உன்னை போட்டு தலாம் விடுறதில்ல, அடிக்கடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டேன். சிலிண்டரினா வீட்டுக்குள்ளே போகிறேன்னு தான் சொன்னேன், நான் புருஷனா பார்க்க போகிறேன்னு நான் சொன்னேன். இப்படி அது மிரட்டுற? இங்கே பாரு, டெட்டி பேர் எங்கே தான் இருக்குது, கையில் எடுத்துட்டு மேலே போயிட்டு அந்த தொட்டியில் போட்டேன்னு வச்சுக்கோ, கதை முடிஞ்சிடும். ஐயோ, அவசரப்பட்டு கையில் எடுத்துட்டே. ஐயோ, பஞ்ச நிலைக்கு பேசுகிறேன்ற பேரில் கையில் எடுத்துட்டேன். 2 பேரும் ஓடி வரானுங்களே, கிளவன் கண்ணோட வந்து நிற்கிறான். நான் என்ன பண்ணி இப்போ பிடுங்கிறதுனே தெரியல. பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே பஞ்சடாலுக்கு பேசும்போது முன்னே இப்படியே வேணுமுன்னே மாட்டிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, சமாளிப்போம். நமக்கு தெரியாத பிரச்சனையா இல்லை நமக்கு வராத பிரச்சனையா? இப்போ பாடுறா, ஸ்லிங் ஷாட்டை கையில் எடுக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். உன் மணியை கரெக்டாக குறி பார்த்து ஒரே அடி அடிக்கிறேன், அப்படியே அங்கேயே பிடிச்சின்னு பத்துடணும். எங்க கிளம்பு ஓடிட்டான் போலையா? மறுபடியும் கையில் எடுப்போம், அப்போ தான் வருவான். வாடா மொட்டை நாய, எங்கே போனான்னு தெரியலையே. கிளம்ப மட்டும் தான் வராங்க, கிளவி வரவே இல்லை, ஏன்னு தெரியல. சரி, நம்ம கையில் வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்து வச்சுப்போம். யாருன்னா ஒருத்தர் வாங்கலாடா, வந்து அடி வாங்கிட்டு போங்களாடா. என்னடா கிளம்பி இவ்வளோ நேரம் இங்கே தாங்க சுற்றிட்டு இருந்தான், திடீர்னு எங்கே போனோன்னு தெரியல, நாசமாக போனோம். வந்துட்டான். 2 பேரும் வந்துட்டாங்க.
2 பேருமே வெப்பன்ஸ் வச்சிருக்கானுங்க. நானும் வெப்பன்ஸ் வச்சிருக்கேன். நான் மட்டும் கம்மியான ஆள் இல்லை. ஐயோ கிளம்பு அடிவில் இல்லை, கொஞ்சம் தள்ளி நல்லா கரெக்டாக பிடைக்க பார்த்து அடிக்கும். ஐயோ 2 கல் வேஸ்ட்டாக போச்சு. அடா கடவுளே, இப்போ நான் எப்படி தான் அட்டாக் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி நீங்கள் கம்முன்னு போங்க மேடம், நான் தெரியாமல் கூப்பிட்டேன், போயிட்டு வாங்க. எல்லாம் உன் பேர் மேடமாடா, நீ கிளம்புடா. என்னடா டே மேடம் போன நீ போகிற, கரெக்டாக தலைப்பத்தை அடிக்கலான்னு பார்த்தா சரி மிஸ் ஆகிட்டான். கிளவி பார்க்குறாளா, கிளவி பார்க்கல. இப்போ இவன் கையில் இருக்கிற அந்த ஷாட்கனை பிடிங்க, இவன் கதையை முடிச்சிடலாம். குர்ரா ஷாட்கன். கிளவி 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 கிளவி. ஐயோ சுத்துறா இதை மொத்தமாக சுற்றிட்டு அப்படியே ஓடிடுறா. ஐயோ ஃபாலோ பண்ணுறாளே. ஆடா அழகா போறத ஏன் தப்பாடா, நாசமா போன கிளவி அந்த கிழவனை கட்டின்னு கூட என்ன இப்படி ஃபாலோ பண்றாளே. சரி வேற வழியே இல்லை, சுத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டே ஒரு சுத்துனாங்க. அப்போ கூட என்ன விட்டு போற மாதிரி தெரியல. சரி எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கே வந்தானே தெரியல, ஒரே அடிதான் அடிச்சான். பட்டுன்னு படுத்துட்டேன். ஒரு நாள் எனக்கு முடிஞ்சு போச்சு. சே ஓகே, அடி வாங்கவே கூடாதுன்னு நினச்சிங்க, எதிர்பாராத விதமாக அடி வாங்குறேன். என்ன பண்ணுறது, 4 நாள் முடிஞ்சு போச்சு. இல்லை 4ஆவது நாள், இன்னும் 2 நாள் தான். அதையும் நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் மோடு ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது. சரி கிளம்ப போகிறான், போடா கிளவா நீ பாட்டுக்கு போ, நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி மேலே போயிட்டு நம்ம வெப்பன்ஸ் எடுப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது பார்ப்போம். ஓகே வெப்பன் எடுத்துட்டேன். வெப்பன் கையில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கு. வெப்பனில் புல்லட் காலி. நீ எங்கேந்திரா வந்த நாசமா போன கிளவா, இப்போதான் நான் ஒரு லைஃபை பிடிங்கிட்டு போனேன், உடனே வந்து நோனம் பிடிங்கிட்டு போயிட்டான். கடைசி நாளுங்க, நான் எப்படி தான் வின் பண்ணுறது. ஐயோ அட்லீஸ்ட் அந்த ஸ்லெண்டரினா கதையாவது முடிச்சிருந்தா கூட அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன். அதையும் முடிக்க முடியல. நான் என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இன்னும் ஒரே நாளில் எல்லாத்தையுமே பண்ணணும். சரி கல்லை பொறுக்குவோம். அந்த கிழவன்கிட்ட வந்து கன்னை ஃபஸ்ட்டு பிடிங்கிருக்கணும். கன்னை பிடிங்கி வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுருக்கணும். நான் வச்சுட்டு தான் போனேன். அந்த கிழவன் ஸ்லெண்டினா நான் லென்த்தாக டைலாக் பேசும்போது திடீர்னு குறுக்க வராது. அப்போ எனக்கு டைலாக்லாம் மறந்துடும் பார்த்துக்க. நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன். லாஸ்ட் லைஃபுக்கு வந்துட்டேன்னு. பிளடி ராஸ்கல்ஸ் என்னை எப்படியெல்லாம் ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்களே. விடக்கூடாதா இந்த மேட்ச். நான் தோத்தா கூட சரிடா, புதுசாக ஒரு மேட்ச் போட்டு வந்து உங்களை அடிக்காம விட மாட்டேன்டா. பார்த்துக்கிறேன், இந்த மேட்ச்சை நான் வின் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது வின் பண்ணியிருந்தோம். ஓகே இப்போ நான் வந்து கல் தேடிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, கிளவியோ இல்லை கிளவனோ வெளியே இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெளியே யாராவது இருந்தால் அவங்கள போட்டு தள்ளிட்டு நம்ம உள்ளே போயிட்டு மீதி வெளிலலாம் பார்த்துருவோம். ஓகே நான் வீட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பு மெதுவாக வந்துட்டு இருந்தான். சரி கரெக்டாக அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அடித்தேன். கிளம்பு மேலே பட்டுருச்சு. கிளம்பு மயங்கிட்டான். சரி அவன் மயக்கத்தில் இருக்கும்போதே அவன் கையில் இருக்கிற கன்னை பிடிங்கி அவனை போட்டு தள்ளிடுவான்னு ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளிடுவான். ஓகே அவ்வளோதான், அவன் படுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னில் ஒரு புல்லட் இருக்கும். அந்த புல்லட்டை வச்சுட்டு கிளவியை போட்டு தள்ளிடலாம். ஓகே கிளவியை போட்டு தள்ளிடலாம். என்னடா கன்னில் புல்லட்டை காணோம். ஐயோ ஸ்லிங் ஷாட் எடு. ஓடுற எங்க ரொம்ப பக்கம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் நம்ம கதையை முடிச்சிருப்பா. சரி ஓடு ராஜா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். வீட்டை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 டைமாக சுற்றணும்னு நினைக்கிறேன். 3 டைமில் 2 டைம் சுற்ற வேண்டியதாக இருக்கும். ஓகே ரொம்ப நேரம் சுற்றிட்டேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு போதும், இங்கே ரெஸ்ட் எடு. ஓகே கிளவனை போட்டு தளர்ந்தாலும் கிளவி விரட்டி அடிக்க வராயா. சரி நான் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, நேராக இங்கே இருக்கிற இந்த டெடி பேரை தூக்கிட்டு போய் ஸ்லெண்டரினா கதையை முடிச்சிருவோம். ஸ்லெண்டரினா கதையை முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு எதனா ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஓகே நேராக வீட்டு மேலே போயிட்டு அங்கே ஒரு பொக்கை இருக்கும். அந்த பொக்கை வழியாக போயிட்டு அந்த தொட்டியில் போய் இந்த டெடி பேரை வச்சு விட்ருவோம். ஓகே அதுதான் நம்ம பிளான். இப்போது நேராக அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த பொம்மையை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஸ்லெண்டரினா என்னம்மா நீ, நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, இன்னும் ரொம்ப பயமுறுத்தாதான் உனக்கு போட்டு தள்ளுறேன்னு சொல்லி. நீ பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பல. இப்படி அடிக்கடி இந்த டிஸ்டர்ப் பண்ணுறா உன்னை நான் போட்டு தள்ளிட்டேன். ஓகே சேஃப்கி இந்த பாத்ரூமில் ஒன்று இருக்கும். அதுதான் யாரா பார்த்ததே, யாரோ பார்த்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் யாருமே இல்லை. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. சூப்பரு, நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணலாம். ஓகே ட்ரெயின் எஸ்கேப் வந்து இன்னும் என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஆக்சிலேட்டர் தேவைப்படுது. அப்புறம் வேறு என்ன தேவைப்படுது, டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு காயின் தேவைப்படுது. இவ்வளோ விஷயம் தான். ஓகே இப்போ நம்ம வந்து கிளவியை வர வச்சுட்டு இன்னுங்க உடனே வந்துட்டா. எனக்கு தெரிஞ்ச கிச்சனில் இருந்துருவா போல. நான் வேறு அவசரப்பட்டு அது தெரியாமல் சவுண்டு கொடுத்துட்டோம். நம்ம பக்கமே வந்து ஓடி வரா. சவுண்டு வேறு நல்லாவே கேட்குது, அவள் ஓடுற சவுண்டு. திரும்பி பார்க்க கூட டைம் இல்லைங்க. திரும்பி பார்த்தா அப்படியே ஒரே வெட்டு தான். வெட்டு இல்லை ஒரே அடி தான். அவள் கையில் கட்டை தான் வச்சிருக்கா, கத்தி இல்லை. சரி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திரும்பி நின்று ஒரே அடி அடிச்சிடும். எவ்வளோ தான் என்னை துரத்தவன்னு சொல்லி அடிச்சிடலாம். ஓகே அவள் காலடி சத்தம் ஒன்றும் கேட்டுருக்கு. காலடி சத்தம் குறைஞ்ச உடனே திரும்பி நின்று அடிச்சிடுவோம். கிளம் எதிர்க்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கன்று வேறு இருக்கு அவங்ககிட்ட. சுவாகா தான் நம்மளுக்கு. அப்புறம் சரி பொறுமையாக ஓடிட்டே இருப்போம். ஏன்னா இது கிளவி ரொம்ப நேரம் வரா. அவளுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்துருவோம். வா கிளவி. என்ன கிளவி இப்படி ஃபாலோ பண்ணுற நீ. சரி போடுதல்லையாச்சு கிளவியை. கிளவன் வருவான்னு நினச்சேன், கிளவனும் வரல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு வந்தேன். அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போ நான் உடைக்க போகிறேன். அவ்வளோதான், உடைச்சாச்சு. உடைச்சிட்டு இப்போ உள்ளே போயிட்டு உள்ளே வந்து கிராஸ் போவா ஏதோ சொல்லுவாங்களே, க்ரோபர், அதை வந்து எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு இந்த இடத்த கொஞ்சம் நேரம் ஒழிச்சுப்போம். ஏன்னா கீழே ஒரு பொருளை போட்டேன், அந்த ஸ்லிங் ஷாட். அதனால சவுண்டு கேட்டு கிளவி கண்டிப்பாக வருவா. அதனால் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கதையை முடிச்சிருவோம். ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ க்ரௌபர் இருக்குது. இந்த க்ரௌபரை வச்சுட்டு 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் காயின் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த காயின் வந்து தேங்காய்க்குள்ளே இருக்கும். அதுதான் இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்க போகுது. தேங்காயை எடுத்து அந்த மிஷினில் போட்டு அதை உடச்சி காயின் எடுத்துகிட்டு வந்து டிக்கெட்டு வாங்கி அந்த ரோபோட்டுக்கிட்ட கொடுத்து அந்த கிளவி அதுக்குள்ளே என்ன பார்த்துட்டா. நான் இங்கே உள்ளா இருக்கேன், எப்படி பார்த்தானே தெரில, எப்படி தான் பார்க்குற அளவு தெரில. நாசமாக போன கிளவி. கீழே குனிஞ்சா பார்த்த உனக்கு தான் அங்கே அவ்வளோ பெரிய தலை இருக்கேன் மேலே. சரி, கிளவி போனதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு நம்ம வேலையெல்லாம் பார்த்துருவோம். ரைட்டா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓன் பண்ணிடலாம். ஓகே போடு. ஓகே, ஜென்ரேட்டர் கேபிள் இது இப்போதைக்கு நம்ம யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டரை ஒரு இடத்துல போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து தேங்காய் இருந்துச்சு. சரி, இந்த தேங்காய்க்குள்ளே தான் வந்து அந்த காயின் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தேங்காவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெட்டுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷின் தான், இதில் வச்சுட்டு வெட்டிடுவோம். போடே, அவ்வளோதான். சொன்ன மாதிரி காயின் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தேங்காய்க்குள்ளே ஒன்று காயின் இருக்கும், இல்லைன்னா வெப்பன் கீ இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். வெப்பன் கீ வந்து ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சு. அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் இதுக்குள்ளே வந்து காயின் தான் இருக்கும். ஸோ காயினும் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நேராக அண்டர் கிரவுண்டு ஓடிடுவோம். அதுதான் நமக்கு சேஃப்டி. ஏன்னா அண்டர் கிரவுண்டு ஓடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் காயின் வாங்கணும். கீழே வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அங்கே கிளம்புற அடிக்கடி ரவுண்ட்ஸ் போவான். ஒருவேளை அவன் அங்கே போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். கோவிந்தா 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 தான். சரி, யாரும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிக்கெட் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு காயின் இந்த இடத்துல போட்டு ஓகே பட்டன் அழுத்திடுவோம். டிக்கெட் வந்துருச்சு. சரி, இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட் கிட்ட வந்து காட்டிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா வேன்னு கத்தோம். ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்புறம் அதை கத்தனோடனே கிளம்பலாம் ஓடி வந்துடுவோம். ஓகே, டிக்கெட் அதுக்கிட்ட கொடுத்துட்டோம். அது போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. நான் வந்து இங்கே பதுங்கிட்டேன். இப்போ ஏன் இங்கே வந்து பதுங்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா, யாரோ வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பதுங்கினேன். அதுக்கப்புறம் தான் கிளம்ப வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கான். சரி, ஐயோ எங்க கிளம்பு போயிட்டான வெளியே வந்து பார்த்து திருப்பி உள்ளே போக முடியலைங்க. அந்த இதுக்குள்ளே செவரு வந்து கொஞ்சம் இடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று தான், அந்த ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். இப்படி ஆயிடுச்சு. எண்டிங் ஸ்க்ரீனு. அடா போங்கடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுனேன், கடைசியில் இப்படி விட்டுறேன். கெலட்டனாய் ஃபோன் பண்ணி வர சொல்லி அடிச்சிட்டாங்க. சே, இப்படிலாம் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. கண்ணாடியெல்லாம் போடுறான் அவனே. இருறா, அடுத்த ஃப்ரைடே வரேன்டா, உன் மொட்டையில் மிளகா அரைக்கிறேன்டா. ஒய்யாலா ஸ்டைலடா பண்ணுற ஸ்டைலு, என் ஸ்டைல்.